நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க பொண்ணு என்ன விட்டுட்டு வேற யாரு கூடயாவது போனா அப்படின்னா அவ மூஞ்சில ஆசிர ஊத்தி அவ மூஞ்சே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். டேய் என் பொண்ணு மேல நீ மறுபடியும் கை வச்ச அப்படின்னா உன் கைய காலை உடைச்சு அப்படியே படுக்க வச்சிருவேன். இனி என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. போடா. ஏங்க வாங்க, சொல்றேன்ல வாங்க. என்ன பத்தி தெரியல போல. என் பொண்ணு அடிப்பா பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அவங்க கிட்ட எதுவும் பேச வேண்டாம், நீங்க வாங்க உள்ள. கதவு திறங்க, கதவு திறங்க. அவன் ஒரு பொறுப்பே இல்லாத பையங்க. அவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். கதவு திறங்கன்னு சொல்றேன்ல, கதவு திறங்க. இந்த கதவை நான் உடைச்சிருவேன். கதவு திறங்க. கதவு திறங்க, கதவு திறங்க. வேணு, எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். நான் இந்த கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைக்கிறதுக்குள்ள ஒழுங்கா கதவு திற. கதவு திறடி, இல்ல கதவு அடிச்சு உடைச்சிருவேன். திறன்னு சொல்றேன்ல. ஏ கதவு திற, கதவு திறடி, கதவு திற. ஏ கதவு திற, கதவு திறன்னு சொல்றேனா இல்லையா? இல்ல இதெல்லாம் அடிச்சு உடைக்கணுமா? ஏ கதவு திற. நீங்க யாருக்கு கால் பண்றீங்க? சொல்றேனா இல்லையா? உன்கிட்ட தானே சொல்றேன், கதவு திறடி. ஹலோ. நான் விஜயகுமார் பேசுறேன். தெரியுது டாக்டர். என்ன டாக்டர் திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? அது எனக்கு உங்க உதவி வேணும். நான் தேடிட்டு இருந்தத என் காலடியிலேயே போட்டீங்க டாக்டர். உங்களோட இந்த கம்ப்ளைண்ட் போதும். மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நான் இப்பவே அவனை கஸ்டடியில் எடுக்க சொல்லி எஸ்ஐ கிட்ட சொல்லிடுறேன். சரி. உங்க பொண்ணை எத்தனை நாளைக்கு உங்க வீட்லயே அடைச்சு வைக்கீங்கன்னு பாக்குறேன். எப்படியும் வெளில வந்துதானே ஆகணும். இப்ப இருக்கிற முகத்தோட அவ கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வர போறது கிடையாது. நான் போயிட்டு திரும்ப வரேன்.
விட்டு கீழே இறங்குடா. என்ன பிரச்சனை? நீ இறங்கு, என்னன்னு சொல்றேன். ஏன்டா ஹெல்மெட் போடல? ஹெல்மெட் போட்டா தலை வலிக்குது சார். உனக்கு தலைவலி இல்லடா, உன்னாலதான் மத்தவங்களுக்கு தலைவலி. இவனை பிடிச்ச வண்டியில ஏத்துங்க. சரிங்க சார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ டாக்டரோட வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி அவங்க பொண்ணை கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்க. அதுக்கான மருந்த நாங்க உனக்கு கொடுக்குறோம். ஏறா வண்டியில. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீ எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, நான் கஸ்டடியில் எடுக்கிறதுக்கான கம்ப்ளைண்டோட தான் வந்திருக்கோம். வாய மூடிட்டு ஏறா. வண்டியில ஏறா. வண்டியில ஏறா. ஏறு. உள்ள போ. யாரு? சிஐ ஹரிதாஸ் தான். ஹலோ. அவனை நாங்க தூக்கிட்டோம் டாக்டர். உங்க பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவன் என் பையனை போட்டு அடிச்சிருக்கான். என் பையன் அனுபவிக்கிற வலிக்கும் அதனால நான் படுற கவலைக்கும் இன்னைக்கே கணக்கு தீக்கிறேன். இங்க இருந்து அவன் போகும்போது வீட்டுக்கு போறதுக்கான உசுர் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். சரி, அப்புறமா கால் பண்றேன். அவர் என்ன சொன்னாரு? அவரோட பையனை அடிச்ச கணக்க அவர் தீட்டுக்கு போறாராமா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய பைத்தியக்காரன். வீணு உயிரோட கிடைப்பான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. எஸ்ஐ சார் ஒன்னு அடிச்சாரா? நீங்க இவனை கொஞ்சம் கூட சரியாவே அடிக்கல. நீ என் மகனை அடிச்சல்ல, அவனை அடிச்சா அந்த வலி எனக்கும் தான்டா வலிக்கும். அது நாங்க ஸ்டூடண்ட்ஸ். உன் லவ்வர் கிட்ட மட்டும் இல்ல, சில சமயம் உன் தங்கச்சியா இருந்தாலும் சரி, ஏன் சில சமயம் உன் அம்மாவா இருந்தாலும் சரி, அவன் பழகுவான். அது அவனோட திறமை. நீ நல்லவனா இருந்திருந்தா அவ ஒன்ன விட்டுட்டு அவன் கூட போயிருப்பாளா என்ன? என் பையனை அடிச்சதுக்காக நான் உன்னை கண்டிப்பா இந்த இடத்துல வச்சே நான் பழி வாங்கிக்கிறேன். உன்னை கொஞ்ச நாளைக்கு ஜெயில போறதுக்கான கேஸ உன் காதலியோட அப்பா கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்திருக்காரு. நீ அவளோட முகத்துல ஆசிட் ஊத்துவியா? இல்லன்னா அவளை அப்படியே எரிச்சிடுவ, அப்படிதானே? நீ இதுக்கப்புறம் யாரையும் மிரட்டவே கூடாது. அதுக்கான தண்டனையை நான் உனக்கு இங்க கொடுக்க போறேன்டா. உன்னை காப்பாத்துறதுக்காக தாசில்தார் நேரடியா இங்க வராங்களான்னு நான் பாக்குறேன். அவங்க முன்னாடி வச்சே நான் உன் கன்னத்துல 2 அறை அறைய போறேன். அதுக்கு முன்னாடி எப்படி அடிக்க போறேங்கிற சாம்பிளை தான் இப்ப நான் உனக்கு காட்ட போறேன்.
பாத்துக்க. இவன் அழுதுகிட்டே காலை பிடிக்கிற வரைக்கும் இவனை அடிக்கிறத நிறுத்தவே கூடாது. என்னாச்சுமா? வினுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்காகமா? டாக்டர் விஜயகுமார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. பாலா, நீ உடனே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணு. தாசில்தாரோட பையன் தெரிஞ்சா அவங்க விட்டுருவாங்க. சொல்லு சொல்லு சொல்லு. ஆமாமா, நீங்க கால் பண்ணுங்கம்மா. அந்த எஸ்ஐ ஹரிதாஸுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம அவனை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்துடணும். அந்த ஆள் கையில கிடைச்சா அவன் பையன் அடிச்சதுக்கான பழியை தீத்துருவாரு. அவங்கிட்ட தான் நான் சொன்னேன்ல. ஆனாலும் எதுவா இருந்தாலும் அவன் அனுபவிக்கிட்டான். அம்மா, அவனுக்காக இதை பத்தி நான் யார்கிட்டயுமே பேச மாட்டேன். ஹலோ லட்சு. அகிலா அக்கா, வீட்லயா இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். அக்கா, எனக்கு இப்போ சீதா கால் பண்ணா. வினு அண்ணா உங்க வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணதுனால போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அகிலா அக்கா, எனக்கு இத பத்தி தெரியுமா? அம்மாக்கு இந்த விஷயத்த கால் பண்ணி சொன்னாங்க. அண்ணாவை போலீஸ் டார்ச்சர் பண்ணுவாங்களோன்னு நினைச்சுதான் பயமா இருக்கு. யாரு? அகிலா அக்கா, போன கொடு. என் பக்கத்துல ஜித்து அண்ணா இருக்காரு, கொடுக்குறேன். அகிலா, ஜித்து மாமா, வினுவோட விஷயத்துல அம்மா இன்வால்வ் ஆக மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அவ மேல கேஸ் ஃபைல் பண்ணிட போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு கேட்டோம். அவங்க அதை நினைச்சு வருத்தப்படவே இல்ல. பாலா ஆண்டி பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. எல்லா விஷயத்திலையும் அவங்க எடுக்கிறது மட்டும்தான் முடிவு. அம்மா இப்படி எல்லாம் அடம்பிடிக்கிறதுனால அது வினுக்கு தான் பிரச்சனை ஆகும். அவனை போலீஸ்காரங்க ஏதாச்சும் பண்ணிட்டா? நீ கவலைப்படாத அகிலா. நான் இப்பவே அப்பா கால் பண்ணி சொல்றேன். அப்பா எஸ்ஐ கிட்ட பேசி எப்படியாவது வினுவை கூட்டிட்டு வந்துருவாரு. நீ எதுக்கும் பயப்படாத. வினு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவான். ஜித்து அண்ணா, சிஐயோட பையனை தான் வினு அண்ணா அடிச்சிருக்காரு. அவரு கண்டிப்பா பழி வாங்குவாரு. அது எல்லாத்தையும் அப்பா பாத்துக்குவாரு. வினுவுக்கு எந்த பிரச்சனை வராம திரும்ப கூட்டிட்டு வந்தாலே போதும்ல. அம்மா, வினு மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லி அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. போலீஸ் அவனை டார்ச்சர் பண்ண வேணாம். உன் முகத்துல ஆசிட் ஊத்திடுவேன்னு சொன்னவன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணுமா என்ன? அவனுக்கு வந்த கோவத்தினால அவன் அப்படி சொல்லியிருக்காமா. பாவமா. ஆமா ஆமா, ரொம்ப பாவம் தான். அவன் வந்து இங்க நடிச்சான் பாரு, அப்பவே அவன் சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. இவனை மன்னிச்சு விட்டுட்டோனா நாளைக்கு எந்த போனாலும் ரோட்ல நிம்மதியா நடக்க முடியாம போயிடும். உடம்பு அசைக்க முடியாம 3-4 மாசத்துக்கு படுத்து கடந்தாதான்
பொண்ணுங்க கிட்ட மரியாதையா எப்படி பேசணும்னு அவன் கத்துப்பான். எனக்கு அவனை பத்தி தெரிஞ்சனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி அவனை ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கான பிரச்சனையை நாம தான் சந்திக்கணும். அவன் சொன்ன மாதிரி கண்டிப்பா பண்ணிடுவான். அவனால ஒன்னும் பண்ண முடியாதபடி போலீஸ்காரங்க பாத்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனை நீ நினைக்கவே வேண்டாம். கைய கழுவிட்டு ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுற வழிய பாரு. ஆர்கே அங்கிள் அவனை கூட்டிட்டு வருவாரு. இருந்தாலும் நான் ஸ்டேஷனுக்கு போய் அந்த எஸ்ஐ கிட்ட ஒரு 2 வார்த்தை பேச முடியாம போச்சேமா. அப்படி அங்க போயிருந்த இந்த கதரோட மதிப்பு என்னன்னு நான் அவனுக்கு காட்டியிருப்பேன். போகாம இருந்தது நல்லதா போச்சு. நீங்க ஸ்டேஷனுக்கு போய் பிரச்சனை பண்ணதுக்காக அப்புறம் உங்களையும் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறதுக்கு இன்னொரு ஆள் தான் வரணும். அப்படியா? ஒரு ஜில்லா பிரசிடென்ட் மேல கை வச்சா என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். எதுக்கும் கேட்டுக்கோங்க. இப்ப உங்களுக்கு பதில் வேற யாராவது ஜில்லா பிரசிடென்ட்டா ஆயிருக்காங்களான்னு எப்ப வேணாலும் பதவியை பறிச்சிருவாங்கல்ல. ஒரு 2-3 வேலையை நான் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பதவியை பறிச்சுக்கிட்டா எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதோ ஆர்கே அங்கிள் வந்துட்டாரு. பாரு, நீ உள்ள போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. எதுக்கு? அட என்னம்மா நீ, நம்ம குடும்பத்துல 2வது தலைமுறையில இருந்து நம்ம வினு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான்ல, அவனை நம்ம வரவேற்க வேண்டாமா? அங்கிள் வினு. அங்கிள் வினு எங்க? சார், நீங்க ஸ்டேஷனுக்கு போகலையா? பாலா எங்க? உள்ள இருக்காங்க. எங்க பெரியப்பா வினு? நீ என்னமா என்கிட்ட கேக்குற? அந்த ஆள் கிட்ட போய் கேளு. வினுவை ஸ்டேஷன்லேருந்து அவங்க விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவனை விடாம இருக்கிறதுக்கு அவன் யாரையாவது கொண்டுட்டானே என்ன? நான் எஸ்பிக்கு கால் பண்ணேன். ஆனா அதுக்கு முன்னாடியே சிஐ கால் பண்ணி அவர் பையனை அடிச்சதுக்கும் ஒரு பொண்ணை மிரட்டினதுக்காகவும் கேஸ் போட்டிருக்கிறதா சொன்னாரு. என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்கன்னு எஸ்பியே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ வினுவை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வர முடியாதா அங்கிள்? ஏதாவது அரசியல் தலைவர்களை வச்சு நம்ம பேசி பார்த்தா என்ன? ஒரு பிரயோஜனமும் இல்ல. சிஐ ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நாம அந்த சிஐ கிட்ட பேசி பார்க்கலாமா அங்கிள்? நான் பேசி பார்த்துட்டேம்மா. அவங்க சொல்ற டிமாண்டுக்கு ஓகேனா ஜாமீன்ல அனுப்பி வைக்கிறதா சொல்றாரு. அது என்ன டிமாண்ட்? அது தாசில்தார் நேரடியா போய் சிஐ கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதுக்கப்புறம் வினுவால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நாம எழுதி கொடுக்கணுமா? பெத்த பையன் மத்தவங்க முன்னாடி அம்மாவை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிருந்தானா அதுக்கு நான் ஒத்துழைக்கணுமா என்ன? அம்மா, ஒரு தாசில்தாரா வேண்டாம், வினுவோட அம்மான்ற முறையில. அவனுடைய அம்மாவா இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் மன்னிக்கணுமா? பாலா, எமோஷனல் ஆகிறதுக்கு இது நேரம் இல்ல. சிஐக்கு வினு மேல பயங்கர கோபம் இருக்கு. ஒரு ராத்திரி ஸ்டேஷன்ல ஃபுல்லா இருந்தான்னா அவன் திரும்பி வரும்போது எப்படி வருவான்னு என்னால தெளிவா சொல்ல முடியும். வா பாலா, நம்மளால என்ன பண்ண முடியும்னு நம்ம யோசிப்போம். ஏய், உன் அம்மா இப்படி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான்னா அப்புறம் வினுவுக்கு தான் பெரிய பிரச்சனையாயிடும். விஜயகுமார் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணதை வச்சு அவரோட பொண்ணை கொன்றுவேன்னு சொன்னதுனால அவன் மேல கேஸ் போட பாக்குறாங்க. இப்ப நாம இன்வால்வ் ஆகலன்னா அந்த சிஐ எஃப்ஐஆர் போட்டுருவாரு.
தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் புலம்பு என்ன பிரயோஜனம்? கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிக்கலாயிரும். இந்த இடத்துல நீ விட்டு கொடுத்து தான் போகணும் பாலா. அவனுடைய விஷயத்துல நான் இதுக்கப்புறம் என்னதான் காம்ப்ரமைஸ் ஆகணும்? பாசத்தை காட்டி நல்லவனாக்க முயற்சி பண்ணேன். அது அவன் சட்டை கூட பண்ணல. அதுக்கப்புறம் நான் அவனை கண்டுக்காமையே விட்டுட்டேன். அப்படி இருந்து மாற்றமே வரல. கடைசியில தண்டனை கொடுத்து அவனை திருத்தலாம் நினைக்கிறப்போ அவனுடைய அம்மா விட அவன் பெரிய பையனாயிட்டான். பசங்க தப்பு பண்றாங்கன்ட்டு நாம அவங்கள அடிக்க முடியுமா என்ன? மனசோட அரவணைக்கலாம் நினைக்கும் போது அவன் தானே தள்ளி போயிட்டு இருக்கான். அது இந்த வயசுல நடக்கிறதா பாலா. 15-16 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்களோட ஃப்ரீடம்ல இன்வால்வ் ஆகிற பேரண்ட்ஸா அவங்க வெறுப்பாங்க. நமக்கும் அப்படித்தானே நடந்துச்சு. அவங்களோட வயசு அப்படிப்பட்ட வயசு, என்ன பண்றது? நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா பிரச்சனை ஆயிடும். நீ ஸ்டேஷனுக்கு போய் மன்னிப்பு கேளுன்னு நான் சொல்ல வரல. சிஐயும் பிடிவாதமா இருக்காரு. தாசில்தாரை தோக்கடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. பாலா, நீ அங்க போக வேண்டாம். அதுக்கு பதிலா நீ சிஐக்கு கால் பண்ணு. அந்த ஆள் பையனை அடிச்சதுக்காக நீ ஒரு சாரி சொல்லணும். சார், எதுக்கு நீங்க இன்னொரு வாட்டி பேசி பாருங்க சார். இல்லைன்னா என் செல்ல குட்டி வேணும். ஒரு முடிவு எடுக்க நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? அவனுடைய தப்பு நான் அனுமதிக்க முயற்சி பண்ணனா அது அவனுக்கு ஈஸியா போயிடும். என்ன பண்ணாலும் அம்மா காப்பாத்திருவாங்கங்கிற நினைப்பு வந்துடும். அது வேண்டாம். பாலா, உன் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே அகிலாவும் வினுவும் தான். அவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புமா. அவன் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். தப்பு பண்ணவங்க மட்டும்தான் தண்டனை அனுபவிக்கிறாங்களா? 12 வருஷமாவே சூரஜ் ஜெயில்ல இருக்காரு. அவர் என்ன தப்பு பண்ணாரு? இந்த வார கடைசியில ஜெயிலேருந்து வர சூரஜ் கிட்ட தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சொல்லுங்கன்னு உன்னால கேட்க முடியுமா? அந்த கொலையை யாரு பண்ணாங்கன்னு 12 வருஷமா யாருக்குமே தெரியாது. சூரஜோட பொண்ணு கல்யாணி, அவ யாருக்கிட்ட என்ன தப்பு பண்ணான்னு இந்த 12 வருஷமா அப்பாவை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. அண்ணன் எப்ப வருவார்னு பிரீத்தி ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால வினுவோட விஷயத்துல சீக்கிரமாவே ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் பாலா. அது அவனோட நன்மைக்காக மட்டும் இல்ல, நடந்து முடிஞ்ச எல்லாமே இனிமே அவன் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.